பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம தமிழ் ஓல்டு கொஸ்டினை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10th புக்கில் தமிழ் சொல் வளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது. இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக 2 கொஸ்டின் கேட்டுறாங்க. இப்போ பாருங்களேன், ஒரே கொஸ்டின் பேப்பரில் 2 கொஸ்டின் வந்து இதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஒன்று பாருங்கள், அடிவகை. சரியா, இது எங்கே இருக்குது அப்படின்னா அதே லெசனில் ஃபஸ்ட்டு இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், குலை வகை கேட்டிருக்காங்க. குலை வகை வந்து அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், குலை வகை. சரியா, இப்போது இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அடிவகை இதில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடிவகை அப்படின்றது தாள், தண்டு, கோல். சரியா, அப்போ பாருங்கள், கவை, கொம்பு, கொப்பு இதெல்லாம் என்ன பிரிவுகள் அப்படின்னா கிளை பிரிவுகள். இலை, தோகை, ஓலை இதெல்லாம் இலை பிரிவுகள். துளிர், முறி, குருத்து இது வந்து கொழுந்து வகை. சரியா, அடுத்தது பாருங்கள், இதில் வந்துட்டு குலை வகை பொருந்தா சொல்லை கண்டறிதல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து அலியல் அப்படின்றது குலை வகைக்கு பொருந்தா சொல். ஏன்னா அலியல் அப்படின்றது குழுக்குழுத்து, அதாவது குழுக்குழுத்த பழம், அதுதான் வந்து என்ன அப்படின்னா அலியல். அடுத்து பாருங்கள், கொத்து அப்படின்னா என்னென்னா அவரை துவரைக்கான குலை. அடுத்து தாறு அப்படின்றது வாழை குலை. அலகு அல்லது குரல்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே வரும். அலகு அல்லது குரல் அப்படின்னா நெல்லு, திணை ஆகியவற்றின் கதிர். சரியா, அடுத்து இந்த நீர்நிலை சார்ந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், நீர்நிலை பெயர் அல்லாதது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அல்லாதது வந்து கோட்டி. ஏன்னா கோட்டி அப்படின்றது மன்றம் நம்மளுக்கு மணிமேகலையில் வரும். அப்போ இளஞ்சி அப்படின்னா என்னென்னா பல வகைக்கு பயன்படும் நீர்த்தேக்கம். அப்போது நீங்கள் இதை எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் அப்படின்னா இஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, இஞ்சி வந்து எல்லாத்துலேயுமே போடுவாங்க, டீயில் போடுவாங்க, வேறு சமைக்கிறதுல போடுவாங்க. அப்போ இளஞ்சின்றதை இஞ்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். கூவல் அப்படின்னா என்னன்னா உவர்மண் நிலத்தில் தோண்டப்பட்ட கிணறு. இந்த கூ அப்படின்றது இந்த இடத்துல ஊ மாதிரி வருது பார்த்தீங்களா, அப்போ உவர்மண் நிலத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேணி அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் கிணறு. சரியா, அதாவது அகலமும் ஆழமும் கொண்ட நீர்நிலை தான் கேணி. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானதுங்க, அதாவது விடை வகையில் உற்றது உரைத்தல், உருவது குரல் இது ரெண்டுமே வந்து கேட்டுடுறாங்க. அது ரெண்டுமே அடுத்து ஒரு கொஸ்டின் விட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பாருங்கள், நீ விளையாடவில்லையா என்ற கேள்விக்கு கால் வலிக்கும் அப்படின்னு கூறுறது. அதாவது இப்போ அடுத்து நடக்க போகிறது என்ன செய்யும், அதாவது நீ விளையாடலையா அப்படின்னா விளையாண்டா கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா உருவது கூறல். இப்போ பாருங்கள், இது பாருங்கள், அடுத்து பாருங்கள், நீ பாடவில்லையா என்ற வினாவிற்கு வாய் வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறது உற்றது உரைத்தல். அதாவது இப்போ வாய் வலிக்குது அப்படின்னு சொல்கிறது உற்றது உரைத்தல். அப்போது நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும், அதாவது அடுத்து வரப்போகிறது கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது உருவது கூறல். இப்போ எனக்கு வந்து பாட முடியாது ஏன்னா வாய் வலிக்குது அப்படின்னு இப்போ சொல்கிறது அப்படின்றது என்ன அப்படின்னா உற்றது உரைத்தல் விடை. நன்றி.